ஓகே. இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரி. எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் செல்னால் என்ன, எலக்ட்ரிக் அண்டு பேட்ரினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதான் என்னது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு செல், ஒரு எலக்ட்ரிக் செல். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பேட்ரின்னு சொல்லுவோம். அப்போ செல்ஸ் வந்து நிறையா, அதாவது நம்பர் ஆஃப் செல்ஸை வந்து கனெக்ட் பண்ணால் ஒரு பேட்ரி இருக்கும். இது ஒரு செல். இது 5 செல்ஸை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பேட்ரி, அதை பேட்ரின்னு சொல்லலாம். இப்போது பேட்ரி, அதாவது எலக்ட்ரிக் செல்னால் என்னென்னா, எலக்ட்ரிக் செல்ஸ் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி. ஒரு கெமிக்கல் எனர்ஜியை, இதான் ஒரு கெமிக்கல் எனர்ஜி, ஒரு கெமிக்கல் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம். 2 எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோ, நெகட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் கார்பன்கிறது கார்பன் எலக்ட்ரோ அண்டு ஜிங்க் எலக்ட்ரோ, 2 எலக்ட்ரோட் எடுத்துக்கிறோம். இந்த கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த கெமிக்கல் தான் என்னென்னா நம்மளுக்கு எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னதுன்னா எலக்ட்ரோலைட். ஓகே, இந்த கெமிக்கல் எனர்ஜியில் வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகி எலக்ட்ரிசிட்டியாக நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. ஓகே, இதில் பாருங்கள், செவரல் எலக்ட்ரிக் செல்ஸ் கனெக்டட் டுகெதர் ஃப்ரம் பேட்ரி. நிறைய செல்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு பேட்டரியாக கிடைக்கும். யூஸிங் கெமிக்கல், எப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் த பேட்ரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈட் த டெர்மினல். கெமிக்கல் எனர்ஜினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், ஒரு வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வரைக்கும் மூவ் ஆகும். இதுதான் நடக்கும். இதில் எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இங்கே நடக்கும். இந்த இதில் வந்து ஒரு கெமிக்கல் எனர்ஜி இதான உடனேவும் நம்மளுக்கு இங்கே என்ன செய்யணும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ப்ரொடியூஸ் ஆனே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன செய்யணும்னா க்ரியேட் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வோல்டேஜ் வீன் என்ன சொல்லுவோம். ஓகேவா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு வோல்டேஜ்னு என்ன சொல்லுவோம். ஓகே, இதில் நெக்ஸ்ட் என்னென்னா பொட்டன்ஷியல் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு மூவ் த எலக்ட்ரான்ஸ் த்ரூ த சர்க்யூட். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆனோன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி கிடைக்கும். இது என்னென்னா ஒரு காப்பர் கனெக்ட் த காப்பர், ஜிங்க் ராட், எ லெமன், இட் ஆக்ட்ஸ் த எலக்ட்ரிசல். ஒரு ஜிங்க் ராட், அதாவது ஒரு காப்பரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஜிங்க் ராட் இன் எ லெமன். ஒரு ஜிங்க் ராட் மைனஸ்ங்கிறது ஜிங்க் ராட். இது ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா இந்த ஏற்கனவே உள்ள ஸ்லைடில் வந்து பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ங்கிறது கார்பன் ராட், ஜிங்க்குங்கிறது என்னென்னா நெகட்டிவ் ராட். இதுதான் எலக்ட்ரோட். ஓகே, அதே மாதிரி தான் இது வந்து ஜிங்க் ராடு வந்து நெகட்டிவ்னு எடுத்துருக்கோம், காப்பர் ராடு வந்து பாசிட்டிவ் எடுத்துருக்கோம். இதில் சிட்ரிக் ஆசிட் இந்த லெமன், சிட்ரிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் சல்ஃபூரிக் ஆசிட், இதில் என்னது சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தான் என்னதுன்னா எலக்ட்ரோலைட், நம்மளுக்கு கெமிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி தான் இதில் லெமனில் உள்ள சிட்ரிக் ஆசிட் தான் என்னதுன்னா எலக்ட்ரோலைட். ஸோ இதிலேருந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆகுதுங்கிறது எது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு மல்டிமீட்டர் மூலமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் இதில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத இதில் காமிக்கணும். நம்மளுக்கு 87 இருக்குது. ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். எப்படி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ எ பேட்ரி ஆர் செல் இஸ் கால்டு சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப். அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன சொல்லணும்னா ஒரு இஎம்எஃப் அப்படிங்கிறத சொல்கிறோம். இஎம்எஃப் தான் சொல்கிறோம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். பேட்ரி ஆர் செல் சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமோட்டிவ். ஒரு பேட்ரி ஒரு செல்லில் உள்ள சோர்சஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து இஎம்எஃப் ஆஃப் த பேட்ரி அப்படின்னா ஒரு பேட்டரியிலேருந்து ப்ரொவைட் ஆகக்கூடிய செல் அல்லது வோல்டேஜ் தான் என்ன சொல்கிறோன்னா இஎம்எஃப் அப்படின்னு. பேட்டரிலேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய, பேட்டரி மூலமாக ப்ரொவைட் ஆகக்கூடிய செல் வோல்டேஜ், அதுலேருந்து உருவாகக்கூடிய செல் அல்லது அந்த பேட்டரி அல்லது செல்லிருந்து உருவாகக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் வோல்டேஜுக்கும், அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருப்போம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லைன்னா
எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைமா இதிலேருந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு கெப்பாசிட்டரோ என்ன செய்யலை இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் எடுத்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதில் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு கெப்பாசிட்டன்ஸோ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு இது இல்லாமல் ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சு ஒரு ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சு ஒரு ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சு ஒரு வோல்ட்மீட்டரை வச்சு கனெக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது ஒரு கெப்பாசிட்டன்ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி அதில் உள்ள வோல்டேஜை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சு கால்குலேட் பண்ணுறது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஏதாவது லோடு கொடுத்து என்ன செய்யணும்னா கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இதை தான் சொல்லியிருப்பாங்க. இஎம்எஃப் வந்து ஒரு பேட்டரியிலேருந்து அதாவது ஒரு பேட்டரி ஆர் செல்லில் எவ்வளோ வோல்டேஜ் ப்ரொவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இதுக்கு ஒரு நோ கரண்ட் ஃப்ளோ, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். எப்போவுமே நெகட்டிவ் இதான் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிற இந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அரவுண்ட் த சர்க்யூட், இந்த சர்க்யூட்டுக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுங்கிறத எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக என்ன செய்யணும் டிட்டர்மைன் நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளோ சார்ஜஸ் மூவ் ஆகுறதுங்கிறத வச்சு நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சைன்னு சொல்லலாம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைன்னா இந்த இருக்குது சிம்பிள். ஸோ எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்கன்னா இது சை. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட சிம்பிள் என்னென்னா சை. எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இப்படி போட்டுக்கோ, இதானது சை, இதோட சிம்பிள். ஓகே, இதில் an idea battery has zero internal resistance of the potential difference across the battery equal to the it is EMF. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்ராஸ் த ஒரு ஐடியல் பேட்டரிங்கிறது ஜீரோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எந்த ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் என்ன செய்யாதுன்னு இருக்காது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு என்னங்கிறத அடுத்து சொல்கிறேன். அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த பேட்டரி ஈக்குவல் டு த இஎம்எஃப். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் டு த இஎம்எஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு பேட்ரி இருக்குது. அதாவது ஒரு பேட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதில் எவ்வளோ வோல்டேஜ் அக்ராஸ் உருவாகுதோ அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே என்ன செய்யணும் உருவாகும். அதான் இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப். டு இட் இஸ் இஎம்எஃப். ஓகே, இதில் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ரியல் பேட்ரி. இது ஐடியல் பேட்ரின்னா என்னென்னு பார்த்துக்கோம். ஐடியல் பேட்ரின்னா என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். ஐடியல் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜீரோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது ரியல் பேட்டரி இஸ் மேட் ஆஃப் நம்மளாக உருவாகக்கூடிய ஒரு பேட்டரியாக இருந்ததுன்னா எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட் இருக்கும். எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்னா என்ன சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லியிருக்கோம்? இதில் வந்து பாரு, எலக்ட்ரோட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இதான் எலக்ட்ரோட்ஸ். இந்த கார்பன்ரா எலக்ட்ரோட், ஒரு ஜிங்க் எலக்ட்ரோட், இதான் எலக்ட்ரோட். இதான் என்னதுன்னா சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, இதுதான் சல்ஃபூரிக் ஆசிட், எலக்ட்ரோட்ஸ் இதை சொல்லுவோம். எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட். தேர் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ரெசிஸ்டன்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் அதில் வந்து சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும் வித்தின் த பேட்டரியில். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இது மூலமாக ஒரு சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ஃப்ளோ ஆகிற சார்ஜஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸை தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இது ஐடியல் பேட்டரியில் எந்த ஒரு இன்டர்னல், அதாவது ஜீரோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மளாக மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா போட்டிருப்போம். கெமிக்கல்ஸ் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட்டை கெமிக்கல் டயக்ராம் சொல்லியிருக்கேன். கார்பன் ராடு, ஜிங்க் ராடுங்கிறது நம்மளாக உருவாக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோட்ஸ். அதனால் உருவாக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு என்ன சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்க்கலாம் நாட் ஈக்குவல் ஆர் ரியல் பேட்டரி த டெர்மினல் வோல்டேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி. ரியல் பேட்டரியில் என்ன செய்யுதுன்னா வோல்டேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி. அதில் உள்ள பேட்டரியும் வோல்டேஜும் எப்படி இருக்காதுன்னா சேமாக இருக்காது. நெக்ஸ்ட் என்னென்னா கால்குலேட் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு இது வோல்ட் மீட்டர். கவனிங்க, இது நம்மளுக்கு என்னென்னா வோல்ட் மீட்டர். அதாவது ஒரு வோல்ட் மீட்டர்
சாரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பேட்ரி. இதான் என்ன செய்யணும்னா அந்த பேட்டரியில் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்கிறோம். இந்த பேட்டரியை ஒரு ஹை வோல்ட் மீட்டரில் என்ன செய்கிறோன்னா கனெக்ட் பண்ணுறோம். இந்த வோல்ட் மீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து உருவாகுங்கிறத இந்த வோல்ட் மீட்டர்லேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வித்தவுட் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே, இதிலோட எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் பண்ணாமல் கண்டுபிடிக்கக்கூடியது. இது அடிஷ்னலாக இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதான் என்னதுன்னா செகண்ட் டயக்ராம். இதான் என்னதுன்னா செகண்ட் டயக்ராம். ஃபஸ்ட்டில் எந்த ஒரு இன்டர்னல் அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறது. செகண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி என்ன செய்யப்படுறோம்னா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து அதை டெட்டர்மைன் அதாவது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சை இஎம்எஃப் ஆஃப் த செல், சை இஎம்எஃப் ஆஃப் த செல் சை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இதில் ஸோ நல்லா கவனிக்கணும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும் வோல்ட்டுன்னு தான் சொல்லுவோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அதாவது இஎம்எஃப் என்ன செய்யும்னா வோல்டேஜ் தான் சொல்லுவோம். ரெண்டுமே என்னதுன்னா வோல்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ சை இஸ் மெஷர்டு பை த கனெக்டிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டர். இதில் என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வித்தவுட் கனெக்டிங் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இதில் என்ன செய்யலாம் கனெக்ட் பண்ணல. வித்தவுட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் கனெக்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கோன்னா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொட்டன்ஷியல் இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இதில் உருவாகக்கூடிய வோல்டேஜ், அதாவது இதில் உருவாகக்கூடிய வியும் இதில் உருவாகக்கூடிய இங்கே வியும் அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதில் உருவாகக்கூடிய வியும் என்னென்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் அந்த பாயிண்ட்டு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த செல். ஸோ இதில் உருவாகக்கூடிய வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் வோல்டேஜ், இதில் உருவாகக்கூடிய வோல்டேஜ்க்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் நல்லா கவனிங்க. இதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகுது. ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுதுங்கிறத அப்போ ஓம்ஸ் லா ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா V = IRன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இதில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வரும்போது ஒரு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது, பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது. ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆன உடனேவும் இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் என்னென்னா IR. என்னது IR அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ட்ராப்டு அக்ராஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் உருவாகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போது வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு சொன்ன உடனேவும் இது என்ன செய்யணும்னா சை மைனஸ் ஐஆர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுறத சை மைனஸ் ஐஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஐ இப்போது தேவை. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஐஆரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க, விஏ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுக்குமா ஐஆர் இங்கிட்டு உள்ள மைனஸ் ஐஆர் இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஐஆராக இருக்கும். வி வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸாக நம்மளுக்கு என்ன செய்யணும் கிடைக்கும். ஓகே, இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தோம்னா 2 ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இப்போ 2 ஈக்குவேஷன் என்ன செய்யணும்னா டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2 ஈக்குவேஷன் 2.35 எடுத்துருக்கோம், 2.36 இருக்கும். 2.36 டிவைடட் பை 2.35 1ன்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கோ, எப்படினாலும் எடுத்துக்கோ. ஸோ 2.36 அப்போது இதை 2ன்னு எடுத்துக்கோ, இதை 1 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. அப்போது 2 டிவைடட் பை 1 இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 டிவைடட் பை 1 என்ன அர்த்தம், இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். வெயிட், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட்டு. அப்போது செகண்ட் இந்த ஈக்குவேஷனை V = IR இருக்கா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி IR = Vன்னு எடுத்துக்கோம் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஏற்றப்பல. ஸோ இங்கே உள்ள IR இருக்குது, இங்கே உள்ள IR. அப்போ என்ன வரும், IR டிவைடட் பை IR எழுதிவியா ஈக்குவல்ட்டு இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் V, இங்கே உள்ளது சை மைனஸ் இதான செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் டிவைடட் பை தானே ஃபஸ்ட்டு. அப்போ என்ன வரும், சை மைனஸ் V டிவைடட் பை என்ன எடுத்துக்கலாம், இங்கே கீழே உள்ளது V, அப்போது Vன்னு வரும். அப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருமா, நல்லா கவனிச்சுக்கிறோம். செகண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். எழுதி பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இதில் ஐ என்ன செஞ்சிடும், நமக்கு
கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆகிட்டுனா என்ன அர்த்தம்? ஆர் டிவைடட் பை ஐஐ கேன்சல் ஆயிரும். ஆர் டிவைடட் பை ஆர், ஆர் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போகும். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்மால் ஆருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஆர் ஈக்குவல் டு சை மைனஸ் வி டிவைடட் பை வி இன்ட்டு ஆர்னு என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். அதுதான் நம்மளுக்கு இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. நம்ம ஒரு இடம் எழுதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாரு கொடுத்துருக்காங்களா? அப்போ செகண்ட் டிவைட் பை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி போட்டால் ஐஆர் டிவைட் பை ஐஆர், சை மைனஸ் வி டிவைட் பை வி, ஐஐ கேன்சல் பண்ணி ஆர்ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷன்ஸ் ஓகே, இது என்னதுன்னா மல்டிமீட்டர். இதிலேருந்து நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ், இதோட சையோட வேல்யூ, வியோட வேல்யூ, ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் மொத்த டோட்டல் கரண்ட் எவ்வளோங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி டிட்டர்மைண்ட். ஸோ ஆரோட வேல்யூ என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சா டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது இந்த சர்க்யூட்டில் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதுதானே கால்குலேட் பண்ணலாம். பவர் எப்படி என்ன செய்யணும்னா மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ பவரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா P ஈக்குவல் டு விஐன்னு சொல்லுவோம். நல்லா கவனி, இது பவர் P ஈக்குவல் டு விஐயை தான் பவர்னு இதுக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போது வின்னு சொல்கிறோம். அப்போ வின்னு என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சையினாலும் என்ன அர்த்தம்? இதில் போட்டிருக்கிற சையினாலும் என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ விக்கு பிறகு என்ன போடலாம்? சைன் போடுவியா? அப்போ சை ஐன்னு வரும். அப்போ விக்கு பிறகு என்ன போடுறோம்? சை ஐ அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைக்கு பிறகு என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டில் இதுலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், இந்த சைக்கு பிறகு இந்த இருக்குது. ஓகே, இந்த சைக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம்னா இதிலேருந்து ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். சைக்கு பிறகு என்ன எடுத்துக்கலாம்? இந்த ஐஆரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வா. அப்போ என்ன வரும்? வி ப்ளஸ் ஐஆர் ஈக்குவல் டு சைன் என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம். அப்போ சைக்கு பிறகு என்னது? வி ப்ளஸ் ஐஆர். அப்போது வி ப்ளஸ் ஐஆருங்கிறத என்ன செஞ்சுக்கலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். வி ப்ளஸ் ஐஆருங்கிறத என்ன செஞ்சுக்கலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வி ப்ளஸ் ஐஆர் இதில் உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். இது சையோட வேல்யூ வி ப்ளஸ் ஐஆர்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ என்ன செஞ்சுருக்கோம்? முதல்ல பவரோட ஃபார்முலா P ஈக்குவல் டு விஐன்னு எடுத்துக்கலாம். விங்கிறதும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான், சைங்கிறதும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். அப்போ விக்கு பிறகு என்ன போட்டிருக்கோன்னா சை போட்டிருக்கோம். அப்போ சைக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம்? வி ப்ளஸ் ஐஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஐயை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ளே கொண்டு போ. அப்போ என்ன வரும்? ஐ வீடு வரும். திருப்பி இந்த ஐயை ஈக்குவல்ட்டுக்கு இங்கே உள்ளே கொண்டு போ. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் ஐ ஸ்கொயர்ட் ஆர்னு வரும். இந்த விக்கு பிறகு என்ன போடலாம்? ஓம்ஸ்லா ஃபார்முலா படி வி ஈக்குவல் டு ஐ ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ என்ன வரும்? ஐ இன்ட்டு ஐஆர்னு வருமா? ஐஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்ட் ஆர்னு வருமா? ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்ட் ஆர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலா இங்கே இருக்குது. அப்போது ஐ ஸ்கொயர்ட் ஆர் இன்ட்டு ஐ ஸ்கொயர்ட் ஆர். ஓகே, இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு கொஷின்னாகவும் சொல்லிக்கலாம். நல்லா கவனிங்க. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன கவனி, ஐ ஸ்கொயர்ட் ஆர் த பவர் டெலிவர்ட் டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஐ ஸ்கொயர்ட் ஆருங்கிறது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளது. இது கேபிட்டல் ஆருங்கிறது பவர் டெலிவர்ட் டு த எலக்ட்ரிக்கல் டிவைஸ். மொத்த எலக்ட்ரிக்கல் டிவைஸில் எவ்வளோ பவர் வந்து டெலிவர் ஆகுறதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஃபார் ஏ குட் பேட்ரி, ஒரு நல்ல பேட்ரியாக இருந்ததுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மாலாக இருக்கும். நல்ல பேட்டரியாக இருந்தது அப்படின்னா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம் ஸ்மால் ஆரோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர் த பவர் இஸ் டெலிவர்ட் டு த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஸ்மாலாக இருக்கணும். இப்போ செல்ஸ் இன் சீரியஸ் பேரலல் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ சீரியஸ் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சீரியஸ் கனெக்ஷனில் பாருங்கள், பாசிட்டிவ் சரியா, ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கும். இதிலேருந்து ஒரு 8 வோல்ட்டில் என்ன செஞ்சுருக்கோன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸுங்கிறது என்ன அர்த்தம்? எப்படி சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்து என்ன செஞ்சுருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதா சீரிஸ் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் தான் இது. ஸோ இதான் என்னது நம்மளுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதான் என்னது நம்மளுக்கு ஒரு
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இதான் என்னது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அப்போ பேட்ரி என்ன சொல்லலாம், வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ சைன் எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், மைனஸ் ப்ளஸோட ப்ளஸ் மைனஸோட, இதுதான் மைனஸ், மைனஸ் ப்ளஸோட மைனஸ் ப்ளஸோட மைனஸ் ப்ளஸோட, இந்த மைனஸ் ப்ளஸ் வந்து ஒரு இன்டர்னல். இந்த ஆறுங்கிறத வேல்யூ தான் என்னென்னா இந்த பவர், இந்த பவருங்கிற வேல்யூ தான் என்னென்னா இந்த 8 வோல்ட். ஓகேவா? அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு புரிஞ்சுட்டா? இப்போ நம்ம எழுத போகிறோம். அதே மாதிரி தான் சீரியஸ் கனெக்ஷன். த நெகட்டிவ் டெர்மினல் ஒன் செல்ஸ் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல், த செகண்ட் டெர்மினல் செகண்ட் டு தேர்ட் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க, தேர்ட் செல். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் 3 செல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி பார்த்துருக்கோம். நல்லா கவனிங்க. டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி, இதே இது 3 செல் தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, 3 செல் தானே கனெக்ட் பண்ணியிருக்கோம், 3 செல்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே இது நம்பர் ஆஃப் செல்ஸ், இதே மாதிரி நிறைய பேட்டரியில் நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன எழுதுவோம், என் சைன் எழுதுக்கணும். இதே மாதிரி நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணால் என் சைன் எடுத்துக்கணும். இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோமே, இதில் கீழே எழுதியிருக்காங்க. ஓகே, இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்னா எடுத்துக்கிறோம். டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்ரி அப்படிங்கிறத என் சைன் சொல்லியிருக்கேன். இது 3 தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் பேட்ரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என் எடுத்துக்கிறோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், நம்ம சீரியஸ் கனெக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன எடுத்துருப்போம் அப்படின்னா RS = R1 + R2 + R3ன்னு எழுதுவோம். இப்போ நம்மளுக்குள்ள கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸுங்கிற இதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R1, இதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து R2 R3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாரி, இதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், R2 R3 அப்படி சொல்லுவோம். இது நம்பர் ஆஃப் செல்ஸ். அப்போ என்ன எழுதுவோம், R1 + R2 + R3ன்னு எழுதுவோம். இதேமாதிரி RN வரைக்கும் எழுதுவோம். இப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறதுனால NR, நம்பர் ஆஃப் செல்ஸுங்கிறதுனால இது என்ன செஞ்சுருக்காங்க, மொத்தமாக NRன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே அந்த சீரியஸ் கனெக்ஷனில் இது வந்து நம்மளுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் உள்ளது. நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு என்னத்தோம், இதையும் சேர்த்து நம்மளுக்கு ஆட் பண்ணணும். அப்போ NR + R, இந்த வந்துட்டா NR + கேபிட்டல் R. ஓகேவா? ஸோ ஸ்மாலருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆருங்கிறது இது. இதுக்கடுத்து நம்மளுக்கு ஓம்ஸ் லா ஃபார்முலா படி பார்க்க போகிறோம். இல்லை ஓம்ஸ் லா ஃபார்முலா படி என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் இஎம்எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தமாக இப்போ 3 செல்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதில் டோட்டல் இஎம்எஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, ஐ இதுலேருந்து ஓம்ஸ் லா ஃபார்முலாலேருந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. V = IR. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஐ கால்குலேட் பண்ணுறோம். ஆரை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்போ V/Rன்னு வந்துடும். விங்கிறது என்ன அர்த்தம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம், அல்லது இஎம்எஃப்னு சொல்லலாம். அப்போ டோட்டல் இஎம்எஃப், இந்த இதுதான் டோட்டல் இஎம்எஃப் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் இஎம்எஃப்னால் என்ன சொல்லியிருக்கோம், நம்பர் ஆஃப் செல்ஸ் இஎம்எஃப்ங்கிறதுனால என் சைன் சொல்லியிருக்கோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னது, இதான். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ NR + R. ஓகேவா, NR + R. இப்போ NR + R இப்போ என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 கேஸ் இருக்குது. ஒன் வேர்டு கொஷினே கேட்கலாம். 2 கேஸ் இருக்குது. 2 கேஸில் R greater than R greater than R, R greater than Rன்னு சொல்கிறோம். R ரொம்ப greater than Rஐ நல்லா கவனிங்க. சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல R வந்து என்ன அர்த்தம், ஸ்மால் ஆர்னா என்ன அர்த்தம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, மச் வெரி லோ. அப்போது வெரி லோனா இந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த இதை என்ன செஞ்சிடலாம், நெக்லிஜிபிள், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன அர்த்தம், N psi Rன்னு கிடைக்கும். N psi R. சைங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், N psi R. இந்த சைக்கு பிறகு என்ன போடலாம் அப்படின்னு சொன்னால் வின்னு போடலாமா. சைக்கு பிறகு என்ன சொல்லுவோம், வின்னு என்ன அர்த்தம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சை ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், வின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம், NV/R சொல்கிறான். V/R ஆல்ரெடி என்ன சொல்லலாம், ஓம்ஸ் லா படி சொல்லலாம். V/R ஓம்ஸ் லா படி V/,
இப்போ ஐ வேணும்னா என்ன அர்த்தம், இதில் இருந்து பாரு ஐ வேணும்னா v/r, அப்போ v/r பிறகு என்ன போடலாம், ஐன்னு போடலாம். ஸோ ஏற்கனவே ஒரு ஐ இருக்கிறதுனால நம்ம I1 எடுத்துக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், வரக்கூடிய ஈக்குவேஷன் I = NI1. எப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி லோவாக இருக்கும்போது, என்ன கனெக்ஷனில், சீரீஸ் கனெக்ஷன்லாம். இப்போ சீரீஸ் கனெக்ஷனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி லோவாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ், என்னென்னு அர்த்தம், நம்பர் ஆஃப் டைம்ஸ் I1 அர்த்தம், நம்பர் ஆஃப் டைம்ஸ் கரண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், இன்க்ரீஸாக கிடைக்குது. இதை ஒன் வேர்ட் செல்ஸ்ன்னு, அதாவது சீரீஸ் கனெக்ஷனில் செல்ஸை வந்து சீரீஸ் கனெக்ஷனில் போடும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வெரி வெரி லோ, அதாவது ஆர் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆருங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய வேறு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸுக்காக கொடுக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதான் சிங்கிள் செல். ஓகே, இதில் வந்து பாரு, இப்போ சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ I1 = ψR கம்பேர்ட் டு த. ஓகே, இப்போ வந்து செகண்ட் கேஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர் லெஸ் தென் ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கேபிட்டல் ஆர், அதாவது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதிகமாக இருக்குன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன்லேருந்து என்ன செஞ்சுருக்கலாம், I = n psi n. என்ன ஈக்குவேஷன் நம்மளுக்கு, n psi / nr + rன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ கம்மியாக இருக்குங்கிறத நெக்லிஜிபிள் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூவே நம்மளுக்கு வேணாம். அப்போ n கேன்சல் ஆயிரும், ψ/r மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ψ/rங்கிறது என்ன அர்த்தம், ஒரு வோல்டேஜ். அப்போ கரண்ட் இல்லை, அப்போது நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம், இந்த இதை வந்து நோ அட்வான்டேஜ். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்னன்னா எந்த ஒரு அட்வான்டேஜ், இந்த கனெக்ஷனில் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். அப்போது என்ன அர்த்தம், அப்போ சீரீஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வெரி வெரி ஸ்மாலாக இருக்கணும். இதிலேருந்து பாரு, இதான் ஒன் வேர்டு கொஷின். அட்வான்டேஜ் ஒன்லி the series connection of the cell, the series connection of the cells advantage is only when the effective internal resistance of the cell is negligibly small compared with R. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த செல்லில் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப 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 ஸ்மாலாக கம்பேர்டு வித் ஆர், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட ஸ்மாலாக இருந்ததுன்னா இதில் உள்ள அட்வான்டேஜ் இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம பேரலல் கனெக்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ பேரலல் கனெக்ஷன் வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதை பேரலல் கனெக்ஷன். இப்போ பேரலல் கனெக்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் எல்லா பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதுதான் பேரலல் கனெக்ஷன். இந்த மாதிரி கொடுத்துருக்குது பேரலல் கனெக்ஷன். அதில் பாசிட்டிவ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம், நெகட்டிவ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம், நெகட்டிவ் எல்லாத்தையும் என்ன செய்யறோம்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி செல்ஸை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, இந்த கனெக்ஷனை தான் இங்கே கொடுத்துருக்கோம். என்னால் பாருங்கள், இதில் சைடில் உள்ள பாசிட்டிவ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்குமா, நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோமா. இதில் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு வோல்ட்மீட்டர், ஹை வோல்ட்மீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸுங்கிறது எது, இதில் நம்மளுக்கு இதுதான் கேபிட்டல் ஆர், இதில் கிடைக்கிறதா என்னதுன்னா ஸ்மால் ஆர். ஓகே, பாசிட்டிவெல்லாம் நல்லா மிஸ்டேக் விடக்கூடாது, பாசிட்டிவெல்லாம் கனெக்ட் பண்ணணும் பேரலில். பாசிட்டிவெல்லாம் ஒரு கனெக்ஷன், நெகட்டிவெல்லாம் ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இன்டர்னல், அதே தான் நம்மளுக்கு ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கலாம். ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா என்ன அர்த்தம், டோட்டல் EMF டிவைடட் பை சொல்லு என்ன எழுதலாம் அப்படின்னா, மொத்தம் விலேருந்து ஃபார்முலா V = IRன்னு சொல்லலாம். I வேணும், R ஈக்குவல்ட்டுக்கு கொண்டு வந்தோன்னா V/Rன்னு சொல்லலாம். அப்போ V/Rன்னு அர்த்தம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதை என்ன சொல்லுவோம், டோட்டல் EMF அப்படிங்கிறத psi. அப்போ psi டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம், கரண்ட் IC = டோட்டல் EMF டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போது நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், ரெசிஸ்டன்ஸோட கனெக்ஷனில் RP, அதாவது ரெசிஸ்டர் இன் பேரலல் கனெக்ஷனில் பார்த்துருக்கோம். அது பேரலல் கனெக்ஷனில் என்ன பார்த்துருக்கோம், 1/RP = 1/R1 ப்ளஸ் 1/R2 1/R3ன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1/R ப்ளஸ் 1/R ப்ளஸ் 1/R எக்ஸட்ரா n டைம்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ n டைம்ஸ் வரைக்கும் இருக்குன்னா என்ன சொல்லலாம், n/Rன்னு எடுத்துக்கலாம்.
என்னது அப்போ 1/RP ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோக்கலை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்போ என்ன வரும் RP = இது ரிவர்ஸில் போயிருமா, அப்போ R/N நினச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ R/Nங்கிறது இதோட வேல்யூ. R/Nங்கிறது என்னதுன்னா இப்போது இதோட வேல்யூ N/Rன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ மொத்த ஈக்குவேஷன் R/N என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நம்மளுக்கு டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த வேல்யூ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுக்கிறோம். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்துனா என்ன அர்த்தம், அதை ஆட் பண்ணணுமா. அப்போது R = R/N என்ன செஞ்சலாம் ஆட் பண்ணிடலாம். இதிலேருந்து பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம், டோட்டல் EMF டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. அப்போ டோட்டல் EMFங்கிறது Nன்னு எழுதிக்கோங்க. இங்கே N/, இந்த கொடுத்துருக்காங்க N/, R/. இதில் அதே மாதிரி தான் சீரீஸ் கனெக்ஷன் மாதிரி நம்ம பேச போகிறோம். சீரீஸ் கனெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். இப்போ பேரலல் கனெக்ஷனில் பார்ப்போம். பேரலல் கனெக்ஷனில் பார்த்தோம்னா R <R. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆரோட வேல்யூ ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆரோட வேல்யூ ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா இந்த ஆரை என்ன செஞ்சிடலாம், நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து பாருங்கள். அப்போ ஆரோட வேல்யூ என்ன செஞ்சுருக்கு, ஸ்மாலாக இருக்குது. அப்போ எந்த வேல்யூ நெக்லிஜிபிள் பண்ணலாம், இந்த வேல்யூ நெக்லிஜிபிள் பண்ணலாம். அப்போ இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், N/R. அப்போ N டைம்ஸ் சைனா என்ன அர்த்தம், சைனா என்ன அர்த்தம், வின்னு அர்த்தம். அப்போது V/R கரண்ட் I1 எடுத்துக்கலாம். அப்போது R <R இருக்கும்போது N டைப்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து என்ன செய்யணும் இன்க்ரீஸ் ஆகும். இது சீரீஸ் கனெக்ஷனில் ரிவர்ஸில் பார்த்தோம். இப்போ பேரலல் கனெக்ஷனில் இதுக்கு ரிவர்ஸில் பார்க்கும். ஓகேவா. இது ஸோ அப்படி இருக்கும்போது ஹோல்ட் தட் N டைம்ஸ் ஆஃப் த கரண்ட் சிங்கிள் செல்லில் N டைப்ஸ் ஆஃப் த கரண்ட் உருவாகும். இது செகண்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா R > R Rனா என்ன அர்த்தம், ஸ்மால் ஆரை என்ன செய்யணும்னா நெக்லிஜிபிள் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்மால் ஆரை நெக்லிஜிபிள் பண்ணிட்டேன்னா N/N/Rன்னு கிடைக்கும். அப்போ N என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ψ/R. அப்போ N டைம்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நெக்லிஜிபிள். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்காது எந்த கனெக்ஷனில், பேரலல் கனெக்ஷனில். சீரியஸ் கனெக்ஷனுக்கு வைஸ் வர்சாவாக பேரலல் கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா. இப்போது அதை ஃபஸ்ட்டு கரண்ட் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அட்வான்டேஜ் டு த கனெக்ட் செல்ஸ் இன் பேரலல் வென் த எக்ஸ்டர்னல் பேரலல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால். பேரலல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வெரி ஸ்மாலாக இருக்கணும். இதே சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வெரி ஸ்மாலாக இருக்கணும். ஓகே, ரெண்டு கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் கிர்ச்சாஃப் ரூல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஓம்ஸ் லா வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது கிர்ச்சாஃப் ரூல்ஸ் வந்து என்னென்னா ஒரு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டில் வச்சு, அதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கிர்ச்சாஃப் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம ஓம்ஸ் லா வச்சு தான் பார்த்துட்டு வந்தோம். அதை தான் சொல்கிறாங்க. ஓம்ஸ் லா வந்து ஒரு சிம்பிள் சர்க்யூட்க்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கிரிட்டிக்கலான சர்க்யூட்க்கு வந்து யூஸ் பண்ணோம்னா கிர்ச்சாஃப் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிர்ச்சாஃப் ரூல் ரெண்டு ரூல், கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் அண்டு வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட் ரூல் என்னென்னு பார்ப்போம். கரண்ட் ரூல் பார்ப்போம். கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், கரண்ட் ரூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் த சர்க்யூட் இஸ் 0. இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ஜங்ஷன். இந்த ஏங்கிற பாயிண்ட் தான் என்னது ஒரு ஜங்ஷன். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட், இதில் கரண்ட்ஸ் வந்து இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணுது. ஓகேவா, இதுதான் ஜங்ஷன். இந்த லைன் தான் என்னது ஜங்ஷன். ஓகேவா, இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணுது. அதான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் அட் எனி ஜங்ஷன். அது எல்லா ஜங்ஷன் மீட் பண்ணுற கரண்ட். ஓகே, ஈக்குவேஷன் எழுதுனா புரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து I1 I2 ஆனால் அந்த ஜங்ஷன்லேருந்து லீவ் ஆகுது. லீவ் மீன்ஸ் வெளியில் போகுது. இது ஜங்ஷன்லேருந்து வெளியில் போகுது. அடுத்து பாருங்கள். ஸோ டீப் சைட் ஃபஸ்ட்டு பாருங்கள். என்டர் த கிவன் த ஜங்ஷன் த சர்க்யூட். என்டர் இந்த ஜங்ஷன் நோக்கி என்ட்ராகக்கூடிய சர்க்யூட். இந்த ஜங்ஷன் நோக்கி வரக்கூடிய இதை டுவர்ட்ஸ் த ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் நோக்கி வரக்கூடியதை பாசிட்டிவில் எழுதணும். ஜங்ஷன் நோக்கி வரக்கூடியதை பாசிட்டிவில் எழுதணும். ஓகேவா, இது
I1 I2 இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எப்படி பாசிட்டிவ்னு சொல்கிறேன், ஆரோ மார்க் பார்த்தோன்னா ஜங்ஷன் நோக்கி வருது. ஓகேவா, இதே இது லீவ் த ஜங்ஷன், லீவிங் த ஜங்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ். லீவ்னு அர்த்தம் வெளியில் போகிறது எங்கே இருக்குது, I3 I4 I5. ஆரோ மார்க்கை பாருங்கள், அந்த ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுது, அதை மைனஸில் எழுதிடும். ஸோ அதாவது ஈக்குவேஷன். ஸோ I1 + I2 ஏன் பாசிட்டிவ் போடுறோம், ஜங்ஷன் நோக்கி வரதுனால, உள்நோக்கி வரதுனால பாசிட்டிவ் போடுறோம். I3 - I4 - I5ங்கிறது வெளியில் போகிறதுனால இது. ஓகே, இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நிறையா கொஷின்ஸ்க்கு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த என்ன ஜங்ஷன் மீட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டை வந்து அது ஆரோ மார்க்கை பார்த்து டுவர்ட்ஸ் என்டர் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ். இது லீவ் ஆகுதுன்னா என்னதுன்னா நெகட்டிவில் எழுதுகிறோம். ஸோ -I3 -I4 -I5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோன்னா ப்ளஸ்ன்னு வரும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், I1 I2ங்கிறது என்ட்ராகிற கரண்ட், I3 I4ங்கிறது லீவ்ஸ் வெளியில் போகக்கூடிய கரண்ட். அப்போ ரெண்டுமே என்னது ஈக்குவல். என்ட்ராகிற கரண்ட்டும் லீவ் ஆகக்கூடிய கரண்ட்டும் என்னதுன்னா ஈக்குவல். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். algebraic sum of the current. இதான் algebraic sum of the current at any junction of a circuit is 0. any junction of the circuit is 0. இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல். செகண்ட் லா படி பார்க்குறோம். வோல்டேஜ் ரூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இதுலேருந்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா டயக்ராம்லேருந்து சொல்லலாம். கோயிங் ஃப்ரம் A to B, A to B போனது அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ். இதே இது B to A போனதுன்னா நெகட்டிவ். அடுத்து அதே மாதிரி தான் ஒரு பேட்ரி வச்சு சொல்லியிருப்பாங்க. பேட்ரி வச்சு சொல்லியிருப்பாங்க A to B அப்படிங்கிறத சை வந்து பாசிட்டிவ், B to Aங்கிறத மைனஸ். என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். நல்லா கவனிங்க. It states that the enclosed circuit algebraic sum of the products. ஒரு closed circuit algebraic sum of the products of the current and resistance each part of the circuit is equal to the total EMF induced in the circuit. நல்லா கவனிங்க, இல்லை மீனிங் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். algebraic sum of the product of the current, product of the current and resistance சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்னு அர்த்தம் மல்டிபிள். அப்போது product of the current and resistance is equal to the total EMF is equal to the total EMF psi induced in the circuit. ஃபஸ்ட் ரூலில் ஜங்ஷனில் மீட் பண்ணக்கூடிய கரண்ட்டை ஜீரோன்னு வச்சு பேசியிருப்போம். செகண்டில் ஐஆர்சி ஈக்குவல், அதாவது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த இன்டியூஸ்டு சர்க்யூட். இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது A to Bங்கிறத பாசிட்டிவ், ரிவர்ஸில் போகிறத மைனஸ்னு என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இதில் உருவாக்கக்கூடிய திஸ் ரூல்ஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் த லா. ஒரு கன்சர்வேஷன், அதாவது இந்த ரூல் வந்து எதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபாலோ பண்ணுது. ஐசோலேட்டட் சிஸ்டம் பை த இஎம்எஃப் ஆஃப் த சோர்ஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டெலிவர்ட் டு த ஆல் ரெசிஸ்டன்ஸ். எல்லா ரெசிஸ்டன்ஸும் கன்சர்வேஷன் ஆஃப் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட், சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் டேக் இன் த பாசிட்டிவ் when the direction of the current is flowed. பாசிட்டிவ்னா A to B. சப்போஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஓகே, இஎம்எஃப் கன்சிடர் த பாசிட்டிவ். இதே மாதிரி இஎம்எஃப் வச்சு சொல்கிறோம். இது பேட்ரி ரெசிஸ்டன்ஸ் வச்சு சொன்னோம். இப்போ இஎம்எஃப் வச்சு சொன்னாலும் அதே தான். இந்த நெகட்டிவ் டு த பாசிட்டிவ் டு த டெர்மினல் A to B அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறோம். ஓகே, இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு கொஸ்டின் லாஸ்ட்டில். It can be applied when all the current circuit reach a steady state condition. ஓகே, இந்த கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒன் வேர்டு கொஸ்டின். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டயத்தை பொறுத்து கரண்ட் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அப்படின்னா டயத்தை பொறுத்து, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டயத்தை பொறுத்து கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் என்னதுன்னா ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஸோ இது செகண்ட் ரூலில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் கூட.
ஓகே, இந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு பிங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும், ஒரு கியூங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இது கம்பேர் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்பிங் டிட் அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ். ஒரு தெரியாத ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை என்ன செஞ்சோம்னா இந்த கனெக்ஷன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது பிஆருங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சது, கியூவோட ரெசிஸ்டன்ஸ் தெரில அப்படின்னா ஒரு கால்குலேஷன் மூலமாக அந்த கியூவோட ரெசிஸ்டன்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோன்னா, நல்லா கவனிக்கணும், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அப்ளைங் த கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல். ஃபஸ்ட்டு என்னது கரண்ட் ரூல் என்ன அர்த்தம், ஜங்ஷனில் மீட் பண்ணக்கூடியது. டு ஜங்ஷன் பி, அப்போது பிங்கிற ஜங்ஷனில் மீட் பண்ணக்கூடிய கரண்ட்டை பற்றி சொல்ல போகிறோம். அப்போ பிங்கிற ஜங்ஷன் இந்த கரண்ட், பிங்கிற ஜங்ஷன் இந்த கரண்ட். ஓகேவா? அப்போ பிங்கிற ஜங்ஷனில் 3 பாயிண்ட் மீட் பண்ணுறது. இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட் மீட் பண்ணது. இந்த 3 பாயிண்ட்டை வச்சு சொல்ல போகிறோம். அப்போ பிங்கிற ஜங்ஷனை நோக்கி ஆரோ மார்க் வந்ததுன்னா அதை பாசிட்டிவாக எழுதணும். என் பிங்கிற ஜங்ஷன் நோக்கி ஆரோ மார்க், இந்த ஆரோ மார்க் பாருங்கள், I1ங்கிற ஆரோ மார்க் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் பிங்கிற ஜங்ஷன் நோக்கி போகுது. அப்போ என்ன அர்த்தம், I1 வந்து பி, ஸோ I1 பாசிட்டிவில் எழுதிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐஜி பாருங்கள், ஆரோ மார்க்கை பாருங்கள் எங்கன்னா ஆப்போசிட்டில் போகுது. எதுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னா பிங்கிற ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுது, லீவ் ஆகுது. இது என்ட்ராகிறதுனால பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம், ஐஜிங்கிறது லீவ் ஆகுது, வெளியில் போகிறதுனால மைனஸ். I3ங்கிறத ஆரோ மார்க் பாருங்கள், பியை விட்டு வெளியில் போகுது. அப்போ என்ன அர்த்தம், -I3. அப்போ I1 மைனஸ் ஐஜி மைனஸ் I3ன்னு நினச்சிடலாம், எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல், டிங்கிற ஜங்ஷன் எடுத்துக்கோங்க. அப்போ டிங்கிற ஜங்ஷனுங்கிறது இதில் வந்து நீங்கள் சொல்லாமா, அப்போ டிங்கிற ஜங்ஷனில் 3 பாயிண்ட் இருக்குது. I2 அப்போ என்ட்ராகுது, அப்போ என்ட்ராகிற கரண்ட் பாசிட்டிவ். ஐஜி பாருங்கள், ஐஜியோட டேரக்ஷனும் எதை நோக்கி வருது, டியை நோக்கி தான் வருது, இந்த இருக்குது டேரக்ஷன். அப்போ என்ட்ராகுது, அப்போ ஐஜியோட இதுவும் ப்ளஸ். I4ஓட டேரக்ஷனை பாருங்கள் எப்படி போகுதுன்னா லீவ் ஆகுது, இந்த ஜங்ஷனை விட்டு வெளியில் போகுது. அப்போ என்ன அர்த்தம், -I4. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை வேணால் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பிங்கிற ஜங்ஷன் எடுக்கணும், செகண்டு டிங்கிற ஜங்ஷன் எடுக்கணும். கரண்ட் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா பிங்கிற ஜங்ஷன்னா பியை நோக்கி என்ட்ராகக்கூடியதை பாசிட்டிவில் எழுதணும், வெளியில் போகிறத என்னென்னா நெகட்டிவில் எழுதணும். டிங்கிற ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதே மாதிரி தான், டி நோக்கி வரக்கூடிய என்ட்ராகக்கூடிய கரண்ட்டை பாசிட்டிவில் எழுதணும், வெளியில் நோக்கி லீவ் ஆகக்கூடிய கரண்ட்டை மைனஸில் எழுதியிருக்கோம். செகண்ட் என்ன, லூஃப், கரண்ட் லூஃப் வச்சு எழுத போகிறோம். செகண்டில் பாருங்கள், எல்லாம் நல்லா கவனிக்கணும். ஏபிடிஏ இதில் இங்கே எழுதியிருக்கங்க என்னென்னா ஏபிடிஏ. ஓகேவா? அப்போ எந்த சர்க்யூட் இந்த இருக்குது, இந்த சர்க்யூட் எழுதியிருக்காங்க. அப்போ A to B, B to D, D to A. ஓகேவா? அப்போ A to Bன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு A to B வரை போகுது பாருங்கள், A to B கரெக்டாக ஆரோ மார்க் A to Bக்கு போகுதா, அப்போ என்ன அர்த்தம், பாசிட்டிவில் எழுதணும். அப்போது I1P. ஓகேவா? அடுத்து B to D, அப்போது B to D. அப்போ B to D நோக்கி தான் வருது, அப்போ ஆரோ மார்க்கு கரெக்டாக B to D நோக்கி வருதா. அப்போ அதை என்ன செஞ்சிடலாம், இந்த இருக்க ஆரோ மார்க் ஐஜிங்கிற போட்டிருக்கிற ஆரோ மார்க்கில் இருக்குது. அப்போ ஆரோ மார்க் அப்போ என்ன செய்யலாம், அதையும் பாசிட்டிவில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் D to A, அப்போ D to A, அப்போ D to A நோக்கி தான் என்ன செய்யணும், ஆரோ மார்க் பண்ணணும். ஆனால் இந்த I2ங்கிற கரண்டோட ஆரோ மார்க்கை பாருங்கள் A to D நோக்கி வருது, அப்போ ரிவர்ஸில் வருது. அதை என்ன செய்யணும்னா மைனஸில் எழுதணும். அப்போ -I2 R = 0. ஓகேவா? இதில் புரிஞ்சிட்டா, ABDA. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ABCDA வச்சு பார்க்க போகிறோம். ABCDA வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம். இதை நீங்களே சொல்லலாம். அப்போ ABCDA, அப்போது ஃபுல் சர்க்யூட். இந்த ஃபுல்லாக என்ன செய்யணும் வரும். ஓகே, இந்த ஃபுல்லாக வருது பார்ப்போமா, A to B. அப்போ A to B, அப்போ ஆரோ மார்க் என்ன வருது, கரெக்டாக போகுதா. அப்போது I1P. ஓகேவா? அடுத்து B to C, அப்போ B to C ஆரோ மார்க் கரெக்டாக வருதா. அப்போ I3Q.
q. கரெக்டாக இருக்கா? அடுத்து என்ன அர்த்தம்? C to D. அப்போ C to D பாருங்கள், ஆரோ மார்க் ரிவர்ஸில் வருது. அப்போ என்ன செய்யணும்? மைனஸில் எழுதணும். -I4S. அடுத்து D to A. அப்போ D to A பாருங்கள், ஆரோ மார்க் ரிவர்ஸில் வருது. அப்போ -I2R. அப்போ ஈக்குவல் டு 0. ஒரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இதில் வச்சு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஐஜிங்கிற இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஸோ ஐஜியோட வேல்யூவெல்லாம் 0ன்னு போட போகிறோம். ஐஜியோட வேல்யூ 0ன்னு போட போகிறோம். இந்த இடத்துல ஐஜியோட வேல்யூ 0 போட்டோம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஜியோட வேல்யூ 0ன்னு போட போகிறோம். இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஐஜியோட வேல்யூ 0னா இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ I1 மைனஸ் I3ன்னு இருக்கும். அப்போ -I3 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும்? I1 ஈக்குவல் டு I3. அப்போ இந்த டேம் 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்? -I4 ஈக்குவல் டு கொண்டு வந்தோன்னா I2 ஈக்குவல் டு I4. அப்போ இந்த டேம் 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்? -I2R இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா I1P ஈக்குவல் டு I2R. இதுதான் என்ன செஞ்சுருப்பான்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் எடுத்திருக்கோம். மொத்த டோட்டல் இந்த வேல்யூ லாஸ்ட்டில் இருந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த ஈக்குவேஷனில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த ஈக்குவேஷனில் என்ன செய்ய போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த மூணையும். ஓகே, இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் இந்த ஈக்குவேஷனில் என்ன செய்ய போகிறோன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், I1Pன்னு இருக்கா? அப்போ I1 ஆல்ரெடி அப்படியே இருக்குது. ஓகேவா? இதில் நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்து I3Qன்னு இருக்கும். இந்த I1 இருக்கிற இடத்துல I3ன்னு இருந்திருக்கும். அதனால் I1Qன்னு போட்டிருக்கோம். அடுத்து I2S அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த I2ன்னு இருக்கிற இடத்துல I4ன்னு லாஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கும். ஸோ I4ன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும். அது லாஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள், அதில் எந்த ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த எஸ்ஸு ஆரையும் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்? I1P I1Q இந்த சைடு வந்துன்னா I2S ப்ளஸ் I2Rன்னு இருக்கும். இதில் காமனாக என்ன எடுக்கலாம் அப்போனா I2 எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? S ப்ளஸ் Rன்னு இருக்கும். அப்போ இங்கேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்? I1 காமனாக எடுத்துட்டோன்னா P ப்ளஸ் Qன்னு என்ன செய்யணும் கிடைக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன செஞ்சிடலான்னா கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஒரு நிமிஷம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் மைனஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் காமனாக எடுத்து கிடச்சி இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா I1 I2 அப்படின்னு சொல்லியிருக்கோமா, I1P ப்ளஸ் Q I2R இந்த ஈக்குவேஷன்லேருந்து டிவைட் பண்ணி போட்டுடலாம். அப்போது இதையும் இந்த ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுங்கள். அதான் டிவைடிங் த ஈக்குவேஷன் 2.52 ஈக்குவேஷன் 2.51 2.52லேருந்து 2.51 நினச்சின்னா டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? I1P ப்ளஸ் Q டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? I1P இருக்கா? அப்போ I1Pன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? I2R ப்ளஸ் S இருக்கா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? I2R இருக்கா? I2R இருக்கும். அப்போ I2 கேன்சல், I1 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்யலான்னா தனித்தனியாக எழுதியிருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தனித்தனியாக என்ன செஞ்சுருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. தனித்தனியாங்கிறது என்ன அர்த்தம்? B டிவைடட் பை P ப்ளஸ் Q டிவைடட் பை P. அப்போ P கேன்சல் ஆயிரும். 1 ப்ளஸ் Q டிவைடட் பை P. அப்போ அடுத்து ஈக்குவல் டு R டிவைடட் பை R ப்ளஸ் S டிவைடட் பை R. RR கேன்சல் ஆயிரும், 1 மட்டும் இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் SR இது மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டுக்கு ரெண்டு சைடில் உள்ள 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? Q டிவைடட் பை P S டிவைடட் பை R அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ரெசிப்ரோக்கலாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். ரிவர்ஸில் எடுத்தோம் அப்படின்னா P டிவைடட் பை Q R டிவைடட் பை Sன்னு என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணலாம்.
ஓகே, திஸ் பிரிட்ஜ் இதான் என்னதுன்னா வீன்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன். ஓகேவா, 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் வீன்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன் என்னென்னு கேட்டேன்னா P/Q R/Sன்னு எழுதினாலே ஆன்சர் ரைட்டு. ஓகே, இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம். வேல்யூஸ் 2 adjacent resistance and the other 2 resistance can be compared. adjacent resistance என்ன அர்த்தம்? இப்போ Pங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு adjacent resistance என்ன அர்த்தம்? இதுக்கு பக்கத்தில் உள்ளது. Qங்கிறது adjacent resistance, Rங்கிறது adjacent resistance. இதை வச்சு மற்ற ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் அடுத்த என்ன 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் நோன். இந்த 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சுட்டு அப்படின்னா ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஸோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன செஞ்சிடலாம், இதில் கண்டுபிடிச்சிடலாம். P தெரியும், Q தெரியும், R தெரியும் அப்படின்னா எஸ்ஸோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், வீன்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஒரு இடம் நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள், கேன்சல் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், புரிஞ்சிடும். ஓகேவா. கேல்னாமீட்டர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டிடெக்டிங் த ஸ்மால் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் என்னென்னா கேல்னாமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே, மீட்டர் பிரிட்ஜ்னு எடுத்துக்கிறோம். மீட்டர் பிரிட்ஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேக்னின் வயர் எடுத்துக்கிறோம். ஒரு மேக்னின் வயர்னால் இந்த இதை மேக்னின் வயர் ஏபிங்கிற மேக்னின் வயர் வந்து என்ன செஞ்சுக்கணும், எடுத்துருக்கோம். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு காப்பர் வச்சு என்ன சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு காப்பர் வச்சு பாயிண்ட் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இதில் காப்பர் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த காப்பர் சால்ட்ரிங்கில் இதில் பாயிண்ட் இருக்குது. இதில் Pங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது Pங்கிற ரெசிஸ்டன்ஸ், இது Qங்கிற ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. Qங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 ohm 3 ohm நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ராக்டிக்கல் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது 2 ohm 3 ohmங்கிற அப்போனா 2 ohm இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும். ஆனால் இந்த Pங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன செய்யுதுன்னா என்னன்னு தெரியாது. இந்த Pங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து மீட்டர் பிரிட்ஜ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாரு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நவுன் ரெசிஸ்டன்ஸ், ஒரு தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸை வச்சு ஒரு அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதுலேருந்து இதான் ஒரு மேக்னின் வயர், ஏபிங்கிற ஒரு மேக்னின் வயர். இது காப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணி இதில் நினச்சிருப்பாங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. Qங்கிற நோன் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ், Q2ங்கிற தெரியாத ரெசிஸ்டன்ஸ். இந்த ஈங்கிற பாயிண்ட்லேருந்து கேல்வனாமீட்டர், ஜிங்கிறது கேல்வனாமீட்டர், ஹச்ஆருங்கிறது ஹையர் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஜாக்கி. இந்த ஜாக்கி வந்து இவ்வளோ இந்த மேக்னின் வயரில் வச்சு மூவ் பண்ணி இந்த கேல்வனாமீட்டரில் 0ங்கிற டிஃப்ளெக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஓகேவா, அந்த ப்ராக்டிக்கல் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதை கவனிச்சுக்கோங்க. இது வந்து கேல்வனாமீட்டரில் 0ங்கிற வேல்யூ கொண்டு வர வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இந்த மேக்னின் வயர் லென்த்துக்கு ஏற்றாப்புல கீழே ஒரு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேலோட லென்த் சொல்கிறோம். இப்போ வந்து ஜாக்கி வந்து இந்த பாயிண்டில் வந்து 0ங்கிற வேல்யூ கிடச்சிட்டு, அப்போது ஏலேருந்து பிங்கிற இதுக்கு வரைக்கும் A to J வரைக்கும் உள்ள வேல்யூ என்னதுன்னா L1. அடுத்து B to J வேல்யூக்கு வரைக்கும் உள்ளது என்னதுன்னா L2. இதை வந்து இந்த AB என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு லெக்னான்ஜி செல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ செல்லுங்கிறது என்னது EMF. ஸோ செல்லுங்கிறத சைன் எடுத்துக்கிறோம். ஒரு மீட்டர் ஒரு கீ வச்சு என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதான் கான்செப்ட். இப்போ மீட்டர் பிரிட்ஜுங்கிறது ஒரு மேக்னின் வயரில் ஒரு மேக்ஸிமம் அன்னவுன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேல்வனாமீட்டர் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கியை வச்சு மூவ் பண்ணி கேல்வனாமீட்டரில் 0ங்கிற டிஃப்ளெக்ஷன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணுறோம். அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு L1 L2ங்கிற லென்த்தை மெஷர் பண்ணுறோம் ஸ்கேல் வச்சு. ஓகே, இதான் ஷோஸ் த 0 டிஃப்ளெக்ஷன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா PQ/RS இந்த ஈக்குவேஷன் எதுலேருந்து எடுத்திருக்கோம், நாம் எதுலேருந்து எடுத்திருக்கோம், வீன்ஸ்டோன் பிரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, இதை என்ன செஞ்சுருக்கோன்னா வீன்ஸ்டோன் பிரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த RSங்கிறத எடுத்துக்கிறோம். RSங்கிறது இப்போ நம்மளுக்கு இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை R' எடுத்துக்கிறோம். அப்போது R' அப்போது இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளது என்னது AJ. அப்போது AJ. ஓகேவா, இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R'. அதே தான் என்ன சொல்லுவோம், PGன்னு எழுதுவோம். R' என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிரும். ஏஜேக்கு பிறகு என்ன போடலாம், L1 போடலாம். பிஜிக்கு பிறகு என்ன போடலாம், L2ன்னு போடலாம். அப்போ L1/L2ன்னு என்ன செஞ்சுருக்கோன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் Qங்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ Pங்கிற வேல்யூ கிடச்சிருமா. Pங்கிறது என்னென்னு சொல்லியிருக்கேன், அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியாது. ஸோ இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, லென்த் ஆஃப் த வயரை வச்சு என்ன செஞ்சீங்கன்னா கால்குலேட். இதில் நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ரோ. இதை வச்சு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை வச்சு என்ன செஞ்ச போனால் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது நமக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ்னால என்ன சொல்லியிருக்கோம், ஆர் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எல் டிவைடட் பை ஏ. லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்படி இல்லை சிக்மா போடல அப்படின்னு சொன்னால் சிக்மா போடலன்னா 1 டிவைடட் பை ஆல்ஃபா அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம். சாரி, சிக்மானுங்க 1 டிவைடட் பை ஆல்ஃபா. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். கவனி, ரெசிஸ்டன்ஸ்னாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா எல் பை ஏன்னு சொல்லுவோம். இந்த 1 டிவைடட் பை சிக்மா தான் என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி. ஆர் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. அப்போ இது கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இது நம்மளுக்கு ஃபார்முலா. ஆனால் இங்கே எடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட இது என்னது, இந்த ஆருக்கு பிறகு என்ன போடுறோம், பீன்னு போடுறோம். ஏன் அப்படின்னா இந்த ஆருக்கு பிறகு பீங்கிறது தான் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை என்ன செஞ்சு இப்போ ரோ வேணும், ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடும், எல் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு டிவைடில் வந்துடும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏ டிவைட் பை எல். இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஃபார்முலாலேருந்து எடுத்துருக்கோம். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், இதுதான் பி ரெசிஸ்டன்ஸ், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ பி, அப்போ பி டிவைட் பை ஏங்கிறது பை ஆர் ஸ்கொயர்ட் எல். இதை வச்சு கால்குலேட் பண்ணி என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோங்கிறத ஒரு இடம் என்ன செய்யணும்னா ரீகால் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் கேட்கலாமா?